தொழிலாளி என்ற உடனே இயல்பாக நம் மனதுக்குள் ஒரு வெறுப்புணர்வும் அருவருப்பும் ஏற்படுகிறது. பாலியல் என்றால் பாவம், பாலுணர்வு என்றால் பேசப்படக்கூடாத ஒன்று என்ற மனோபாவம் தான் நம்முள் புரையோடி போயிருக்கிறது. ஆனால் பாலுணர்வு இல்லை என்றால் நம் பாதம் இப்பூமியில் பட்டிருக்கிறது. இந்நிலையில் நான் ஒரு பாலியல் தொழிலாளி என்று உரத்து சொல்கிறார் நளினி ஜமீலா. பாலியல் தொழிலாளர்களை பற்றி நிறைய ஆவணப்படங்கள் இருக்கின்றன, நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் மூன்றாம் நபருடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்டவை. அவர்களுக்கு நேரடி அனுபவம் இருக்காது. ஆனால் நளினி ஜமீலா தன்னுடைய வலிகளை வார்த்தைகளாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். விவிலியத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு வரும். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று இயேசு பிரானிடம் அழைத்து வருவார்கள். இயேசு அவர்களிடம், உங்களில் குற்றமில்லாதவர் முதற் கல்லை எறியுங்கள் என்று கூறுவார். உடனே படிப்படியாக கல்லேந்தி வந்தவர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். இந்த புத்தகமும் உங்களில் யார் குற்றமற்றவர் என்ற கேள்வியோடு இந்த நூல் அறிமுகமாகிறது. இந்த நூலின் ஓரிடத்தில் நளினி ஜமீலா கேட்டிருப்பார், நாங்கள் பாலியல் தொழில் செய்வதால் நாங்கள் பாலியல் தொழிலாளர்கள், ஆனால் எங்களிடம் வருபவர்களை என்னவென்று சொல்ல என்று இந்த சமுதாயத்தை நோக்கி அவர் வீசும் கேள்வி கணைகளுக்கு இந்த சமுதாயம் முழுவதும் நிராயுதபாணியாக நிற்கிறது என்பதே நிதர்சனம். ஏனெனில் நம்முடைய மனக்கண்ணாடியின் முன்பு நாம் எல்லோருமே குற்றவாளிகள் தான். இந்த தொழிலுக்கு இவர் எப்படி வருகிறார் என்றால், தன்னுடைய ஏழ்மையின் காரணமாகவும் பாதுகாப்பின்மையின் காரணமாகவும் இந்த தொழிலில் இவர் அடி எடுத்து வைக்கிறார். காலப்போக்கில் இந்த தொழிலையே இவர் செய்ய வேண்டியதாயிற்று. இவர் தன்னுடைய பாலியல் தொழிலை கம்பெனி வீடுகள் எனப்படும் ஒரு பெரிய வீடுகளில் செய்திருக்கிறார். கம்பெனி வீடுகள் என்றால் என்ன என்றால், ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்து ஏதாவது ஒரு கம்பெனியின் பெயரை வைப்பார்கள். அங்குதான் இவர்கள் பாலியல் தொழில் செய்வார்கள். இவர்களுக்கென்று ஒரு தலைவி இருப்பாள். அந்த தலைவிதான் வாடிக்கையாளர்களை இவர்களுக்கு அனுப்பிவிடுவார். இவருடைய காலத்தில் பல்வேறு கம்பெனி வீடுகள் இருந்ததாகவும் இவரும் பல்வேறு கம்பெனி வீடுகளில் வேலை செய்ததாகவும் இவர் தகவல் தருகிறார். ஒரு தொழிலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அந்த தொழிலில் நாம் பாண்டித்துவம் பெற்று விடுவோம். அதே போல இவரும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்ததால் இந்த தொழிலில் பல நுணுக்கங்களை இவர் கற்றுக்கொண்டார். குறிப்பாக ஒரு வாடிக்கையாளரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்கக்கூடாது போன்ற பல்வேறு தகவல்களை நம்மோடு பரிமாறிக்கொள்கிறார். அதிலும் குறிப்பாக 1-2 மாதங்களில் திருமணமாக இருக்கக்கூடிய ஆண்கள் இவரிடம் வந்து பாலுறவு பற்றியான சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்துவதாகவும் இவர் கூறுகிறார். மேலும் பாலியலை இவர் பல்வேறு வகைகளாக பிரிக்கிறார். பார்ப்பதால் ஏற்படும் பாலின்பம், தொட்டு தடவுவதல் மூலம் ஏற்படும் பாலின்பம், ஆழமான உறவு மூலம் ஏற்படும் பாலின்பம் என்று பாலின்பத்தை அவர் வகைப்படுத்தி கூறுகிறார். மேலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்தது. அது என்னவென்றால், நிறைய ஆண்கள் இவரிடம் வருவது பாலியல் கிளர்ச்சிக்காக அல்ல, வெறுமனே பேசிக்கொண்டிருக்க என்று சொல்கிறார். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் சிக்கலாக இருந்தது. இவருடைய சமூக வாழ்க்கை மிகவும் சிக்கலாக இருந்தது. இவருடைய திருமண வாழ்க்கையும் மிகவும் சிக்கலாகத்தான் இருந்தது. இவர் ஷாகுல் என்பவரோடு நீண்ட காலம் பயணித்திருக்கிறார். அவர்களுடைய உறவுகளோடு நீண்ட காலம் பயணித்திருக்கிறார். இவர்களுக்கு ஒரு அழகிய மகள் இருக்கிறாள், ஜீனத். ஆனால் இந்த ஜீனத்தை பாதுகாக்க அவர் எடுக்கும் செயல்களும் அவர் முன்னெடுக்கும் செயல்களும் யோசனைகளும் உண்மையிலேயே ஒரு தாய்மையின் பரிபூரணம் என்று சொல்லலாம். இந்நூலினுடைய 2ஆம் பகுதி நளினி ஜமீலாவினுடைய பொது வாழ்வு. இவர் தன்னுடைய பொது வாழ்வில் பாலியல் தொழிலாளர்களுக்கான அடையாளத்திற்காக குரல் கொடுக்கிறார். இவர் ஜுவாலாமுகிகள் என்னும் அமைப்போடு சேர்ந்து தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த போராட்டத்தில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது. இவர் முற்போக்கு சிந்தனைவாதிகளையும் பெண்ணியவாதிகளையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் இவர்கள் பாலியல் தொழிலாளர்களை அங்கீகரிப்பதில்லை என்ற விமர்சனத்தை வைக்கிறார். பெண்ணியவாதிகளை பொறுத்தவரை பெண்ணியவாதிகள் சாதாரண பெண்களில் இருந்து எந்த வகையிலும் வேறுபட்டவர்கள் அல்ல என்பது இவருடைய கருத்து. இவர் அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கும் ஒரு கருத்து, பாலியல் தொழிலாளிகளை குற்றவாளிகளாக கருதும் சிந்தனையிலிருந்து இந்த சமுதாயம் மீண்டு வர வேண்டும் என்பதால். மேலும் பாலியல் தொழிலாளர்களை விபச்சாரி, வேசி, தாசி, பெட்டி, தாட்டி என ஒரு கேவலமான வார்த்தைகளால் கீழ்மட்ட மனிதர்களை நடத்துவது போல நடத்தும் இந்த பாங்கை அவர் சுட்டி காட்டி, இதுவரை பாலியல் தொழிலாளர்கள் கல்வி அறிவுள்ளவர்களின் படுக்கை அறைக்குள் தான் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் இந்த நூலின் மையமாக எனக்கு படுகிறது. இந்த வார்த்தைகளின் நெடிகள் உண்மையிலேயே மனதை நெருடுகின்றன.
புத்தக விமர்சனம். இந்த புத்தகம் மிக சிறப்பாக எழுதப்பட்டிருந்தாலும் இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் சில வார்த்தைகள் சொற்றொடர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இல்லை. எனவே நளினி ஜமீலாவினுடைய தொடக்க கால வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படுகிறது. உங்களில் யார் குற்றமற்றவர் என்ற எண்ணத்தோடு இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். பாலியல் தொழிலாளியின் மலைப்பொழிவு மலைக்க வைக்கும் பொழிவு.